பிளவுவாத கட்சிகள், பிளவுவாத சக்திகள் நமது தமிழகத்துக்குள் வரக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக. வணக்கம், நான் ரோஹிணி பேசுகிறேன். வருகிற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏனென்றால் பிளவுவாத கட்சிகள், பிளவுவாத சக்திகள் நமது தமிழகத்துக்குள் வரக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக. முக்கியமாக குமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக தோழர் செல்லசுவாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். செல்லசுவாமி அவர்கள் கடந்த 45 ஆண்டு காலமாக மகளிருடைய முன்னேற்றத்திற்காக, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காக, வீடு பட்டா மனைக்கள் எல்லாமே அங்கிருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு பெற்று தருவதற்காக எத்தனையோ போராட்டங்களில் கலந்துக்கிட்டாரு. இப்போ என்ன தேவை இருக்கு அந்த மாவட்டத்திற்கு, அந்த பகுதிக்கு என்பதை நன்கு அறிந்தவர். அங்கே இருக்கின்ற ரப்பர் தோட்டங்கள், அங்கே இருக்கின்ற ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச வருமானம், குறைந்தபட்ச சம்பளம் அதை நிர்ணயிப்பதில் என்ன மாதிரியான வருமானம் வைக்கணும் அப்படின்றதுல முன்னெடுத்து செய்யக்கூடியவர். அதே நேரத்தில் நிறைய முந்திரி ஆலைகளும் மூடப்பட்டு இருக்கிற இந்த காலத்தில் அந்த ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் பாடுபடுவார். இதற்காக போராட்டங்களும் நடத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட எத்தனையோ அந்த மாவட்டத்திற்கு பயன் தரக்கூடிய, முன்னேற்றத்திற்கான வழிவகுக்கக்கூடிய அந்த பகுதிகளினுடைய தேவைகள் என்ன என்று அறிந்திருக்கிற நமது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் உங்களுக்காக இதுவரை எந்த அதிகாரமும் இல்லாமல் இருந்தாலும் கூட பணி செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்கள் கையில் நீங்கள் இப்பொழுது அவரை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறச் செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் உங்களுடைய குரலாக, உங்களுடைய தேவைகளுக்கு ஒலிக்கும் குரலாக, சட்டமன்றத்தில் அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நபராக அவர் செயல்படுவார். அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து தோழர் செல்லசுவாமி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அரிவாள் சுத்தியல்